Prince Hospitals. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு மருந்து எடுக்கிறீங்க, டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுக்கிறீங்க, டக்குன்னு விட்டுறீங்க ஒரு கேப்பில். இது விடும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் பல மடங்கு வரும். கிட்னி கேஸ் இருக்கும், கிட்னி அப்நார்மலாக இருக்கும். மருந்து எடுத்த உடனே என்ன ஆகும்னா ஒரு மாதத்தில் 1.5 மாதத்தில் சரியாயிரும். உடனே தூக்கி தூர போட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு கிட்னி பயங்கர அப்நார்மலாக இருக்கும். அதை நாம் உருவாக்கி கூடாது அப்படின்னா மருந்துகள் கொடுக்கும் அளவுகளை கரெக்டாக எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறது ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரி மருந்தோட கால அளவுகளை கரெக்டாக எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் என் பேர் சகிலாபியா. சுகரு, பிபி எல்லாமே இருந்துச்சு. இப்போ இங்கே 5 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் நார்மலாக இருக்குதுங்க. எனக்கு நடக்க முடியாதுங்க, சரியாக நிற்கவும் முடியாது. எலும்புங்கள்லாம் வலி ரொம்ப உயிர் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த எலும்பு வலியெலாம் இல்லை. சுகர்னால எலும்பு வலியெல்லாம் இருந்துச்சு, இப்போ இல்லை. அல்சர் இப்போ சுத்தமாகவே இல்லை. உணவு கட்டுப்பாடு முறையும் கரெக்டாக இருக்குது. எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். நண்பர்களே வணக்கம். சரண்ஸ் மருத்துவமனை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய பேர் மருந்து எடுக்கிறோம். மருந்து எடுக்கும் பொழுது ஒரு கேப் விட்டுறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு மருந்து எடுக்கிறீங்க, டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுக்கிறீங்க, டக்குன்னு விட்டுறீங்க ஒரு கேப்பில். இது விடும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் பல மடங்கு. அன்னைக்கு நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு அல்சருக்கு எடுக்கிறீங்க, எடுத்து கொஞ்ச நாள்லேயே நல்லா டெவலப் பண்ணால் அப்படி நிறுத்திடாதீங்க. ஏன்னா இது மறுபடியும் வரும்பொழுது பல மடங்கு அதிகப்படியான ஒரு சூழலை தான் வரும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு அந்த கண்டினியூவாக ஒரு தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் இவ்வளோ நாள் பரிந்துரைக்கிறாங்கன்னா அந்த பரிந்துரையின் பேரில் நீங்கள் எடுத்துக்கிறது கண்டிப்பாக அந்த நோயை முழுசாக தீர்க்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான உதாரணம் இருக்குது. ஒரு வயிற்று வலி அப்படின்னு வந்தாங்க, ஓகே ஒரு சிஸ்டிக் லேஷன் ஃபார்ம் ஆச்சு, நம்ம மருந்து கொடுத்தோம், ஓகே வலி குறைஞ்சிருச்சுன்னு உடனே விட்டுட்டாங்க அவங்க. ஆனால் 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா பயங்கர சிவியர் பெயின். போய் பார்க்கும்போது அந்த கட்டி ரொம்ப சீரியஸான ஒரு கட்டி, உடையிற கண்டிஷன், வேறு வழியே இல்லாததுனால அது ஒரு நம்ம ஹிஸ்டெக்டமி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. அதாவது கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு. இது யாரோட ரீசன்? நம்ம சின்னதாக ஒரு கட்டி இருக்கும் பொழுதே அதுக்கு மருந்து எடுத்துக்கிறோம். மருந்து எடுத்துமே வலி குறையுது, உடனே விட்டுறோம். ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து மறுபடியும் அதே வலி ஏன் வருது அப்படிங்கிறது தான் நீங்கள் இங்கே பிரச்சனையே. என்ன காரணம்னா இந்த மருத்துவத்தை அந்த கேப் விடாமல் எடுக்கிறது. நம்ம சொன்ன மருந்து 1 மாதம் ஓகே, எனக்கு வலி இருந்தது, வலிக்கான மருந்து கொடுத்துட்டாங்க, ஓகே. இதுக்கும் டாக்டர்ஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேஸை பொறுத்தளவுக்கு. இதே மாதிரி தான் ஒரு விஷயம் அல்சர் அப்படின்னு வராங்க, ஒரு ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு வராங்க, மருந்துகள் கொடுக்குறோம், கொஞ்ச நாள் 1 மாதத்துலேயே நல்ல டெவலப்மெண்ட்டு, உடனே நிறுத்திடுறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு பழக்கம், ஓகே ஏதோ கூப்பிட்டு கேட்டாங்கன்னா கூட ஒரு கேர் அப்படின்னு நினைக்காம எதுக்காக நீங்கள் கூப்பிட்டு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. இது உண்மையாகவே என்னென்னா எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவுக்கு ஒரு மருந்து எடுக்கிறீங்க, சும்மா கொண்டு வந்து எங்ககிட்ட காசு கொடுக்கக்கூடாது. ஒரு மருந்து எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நோய் வராத அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு எல்லா முறைகளையும் சொல்லித்தரோம். யோகா சொல்லித்தரோம், டயட் சொல்லித்தரோம், அதுக்கான உணவு பயிற்சிகள் என்னென்னு சொல்லித்தரோம். இத்தனையும் சொல்லிக் கொடுத்து எதுக்காக? உங்களை எப்பொழுதுமே நோயாளியாக வைத்துக்கொண்டு உங்களை வச்சு ஒரு பில் போடணுங்கிறது அல்ல, நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு என்றைக்குமே நீங்கள் செயல்படுங்க. ஒரு சமயம் நிற்கிறதுனா அது மருத்துவருடைய அறிவுரைப்படி நான் இந்த மாதிரி நிறுத்திக்கலான் இருக்கிறேன்னா அப்போ ஓகே, மருந்து கொஞ்சம் குறைச்சாவது யூஸ் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் இந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி சில முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்தராக வராது அப்படிங்கிற சொன்ன. இந்த மாதிரி நிறைய கேசஸை நம்ம பார்த்துருக்குறோம். கிட்னி கேஸ் இருக்கும், நம்ம போய் மருந்து எடுத்து பார்ப்பாங்க, உடனே கிட்னி அப்நார்மலாக இருக்கும். மருந்து எடுத்த உடனே என்ன ஆகும்னா 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் சரியாயிரும். உடனே தூக்கி தூர போட்டுருவாங்க. அவ்வளோதான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு கிட்னி பயங்கர அப்நார்மலாக இருக்கும். டயாலிசிஸ் பண்ணுற கண்டிஷனில் கொண்டு நிறுத்துவாங்க. சில நேரங்களில் மருந்துகள் உடலுடைய அந்த தீவிரத்தன்மைக்கு ஒத்து வராமல் வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதை நாம் உருவாக்கி கூடாது. அப்படின்னா மருந்துகள் கொடுக்கும் அளவுகளை, அந்த கால அளவுகளை கரெக்டாக எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி கேப் விடாமல் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக. ஒரு கரெக்டாக 1 மாதம் முடியும் போது உடனே அடுத்த மருந்து. ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு நீங்கள் உங்கள் மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் தான் காசு கொடுக்குறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மரியாதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும் பொழுது தான் அது நமக்கு ஒரு உபயோகமான ஒரு விஷயமாக மாறும். ஸோ எந்த நோய்க்காக இருந்தாலும் அந்த கால அளவுகள் அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா அந்த நோயை முழுசாக குணப்படுத்துகிற வரைக்கும் பொறுமையும் அவசியமும் தேவை. இப்போ நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் ஸ்கேன் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, முதல்ல எனக்கு இது இருந்தது, இப்போ இது இல்லை, இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்
பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஃபர்தராக வராது. அதே மாதிரி மருத்துவரிடம் கேட்கும்பொழுது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உணவு முறைகள், சில பயிற்சிகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபர்தராக உங்களுக்கு எந்த டிசீஸும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த அட்வைஸ் எல்லாம் வந்து மருத்துவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாமளே முடிவு பண்ணி எடுத்துக்கிறது. அதே மாதிரி சுயமாக ஈவன் டயட்டு கூட நீங்கள் செல்ஃப் டயட்டிங் மெத்தட் தவறான மெத்தடு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு 15 கிலோ குறைச்சிட்டேன் செல்ஃப் டயட்டிங், ஏன்னா ஃபாஸ்டிங் இருந்தேன் அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான உணவுகள் என்ன, அதுக்கான என்னென்ன சத்துக்கள் தேவை, ஆனால் அதே சமயம் வெயிட்டை குறைக்கிற மாதிரி சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குறைக்கிறது டாக்டர்ஸ்னால் மட்டும்தான் முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்களால் மட்டும்தான் முடியும். அப்போ அவர்களை கிட்ட தான் நீங்கள் வந்து அதை அட்வைஸ் வாங்கிக்கணுமே தவிர செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறது ரொம்ப டேஞ்சர். சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு இந்த மருந்து மட்டும் கொடுங்க, அப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முறை. அப்புறம் அதுக்கு மேலே இல்லை, நான் பிளட் டெஸ்ட்டே எடுக்க மாட்டேன்னு சிலர் சொல்லுவாங்க. ஓகே, எடுக்க வேண்டாம், எடுங்க, ரிப்போர்ட் எடுங்க, மருந்து இப்போதைக்கு உங்கள் பல்ஸ் டயக்னோஸ்டிக்ஸோ இல்லை இருக்கிற ஏலியர் ரிப்போர்ட்ஸ் வச்சு கொடுக்கலாம். ஆனால் அந்த பெர்ஃபெக்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்து ஒரு அப்டாமினல் ஸ்கேன் எடுக்கணும், அதை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் மருந்துகள் கொடுக்கும் பொழுது மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மருந்துகளோட கால அளவுகளை கரெக்டாக எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் அந்த நோய் குணமாகறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் முதல்ல அதுக்கு தரணும். ஸோ அதனால் கேப் விடாதீங்க, நீங்களாக மருந்து நிறுத்தாதீங்க, நீங்களாக டயட்டிங் எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் கரெக்டாக வந்து மருத்துவருடைய அறிவுரைப்படி எல்லாத்தையுமே செய்யுங்க. அது உங்கள் நோய் தீர்றதுக்கான வழிமுறையை தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கங்க, நோயை வெல்லுங்கள். நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். சாரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். பக்க விளைவுகளற்ற மருத்துவம், சித்தர்களின் மருத்துவம், நம் தமிழ் மருத்துவம், அதுவும் அறுவை சிகிச்சை இல்லாமல். 7 மாவட்டங்கள், 2 நாடுகளில் 9 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள். இரண்டு வருட மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, இன்றும் என்றென்றும். 22 வருட மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. எங்கள் நோக்கம் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமே. சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்.